ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இதோட பேரு மீட் கியூட் அப்படின்றது. இது ஒரு ஆந்தாலஜி வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 5 கதைகள் இருக்கு. இது சோனி லிவ்ல தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு சீரிஸையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். முத கதையோட ஹீரோயின் பேரு ஸ்வாதி அப்படின்றது. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. அம்மா சொன்ன விஷயங்கள் இப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இவங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேகமா அவங்களோட கார்ல ஏறி உட்கார்றாங்க. இப்ப அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு வாய்ஸ் ஓவரா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இவங்களுக்காக ஒரு பையனை பார்த்திருப்பாங்க, போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு போறதுல சுத்தமா உடன்படியே கிடையாது. இருந்தாலும் அம்மா சொன்னதுக்காக போலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப கார்ல வச்சே ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுறாங்க. இப்ப அந்த பையன் சொன்ன இடத்துக்கு வேகமா வந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த பையன் நின்னுகிட்டே போன் பேசிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்களும் பக்கத்துல போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அறிமுகம் ஆகுறாங்க. ஹீரோவோட பேரு அபி அப்படின்றது. அவரும் அவரோட பேரெல்லாம் சொல்லி அறிமுகமாக்கிறாரு. அதே மாதிரி பொக்கேவெல்லாம் இவங்களுக்கு தராரு. ரொம்ப லாங்ல இருக்க ஒரு ரெஸ்டாரண்டோட பேரை சொல்றாரு. அது நல்லா இருக்கும், அங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா டிராவலிங் ரொம்ப தூரம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை சொல்றாங்க. சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க, அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்களை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காரை விட்டு இறங்கணும்னா அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றது ஹீரோக்கும் தெளிவா புரியுது. ஹீரோவும் அமைதியா உட்கார்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா ஆர்டர்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா நீங்க அவசரப்படுறத பார்த்தா சாப்பாடு வந்தோட சாப்பிட்டுட்டு போயிடுவீங்க போல, அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி அவரை பத்திலாம் சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் உங்களோட பயோடேட்டாலயே இருக்குல்ல, அப்புறம் என்ன, என் பயோடேட்டாலயும் என்ன பத்தி எல்லாமே இருக்கும், அதை பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. சரிங்க, உங்க பயோடேட்டால இல்லாத ஒரு 3 விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத விஷயம், நான் கண்ணாடி போடுறவ தான், இப்ப லென்ஸ் தான் போட்டு வந்திருக்கேன். அந்த கண்ணாடி சாதா கண்ணாடி மாதிரி இருக்காது, புட்டி கண்ணாடி மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. என்னோட அம்மா தான் கல்யாணம் ஆக போகுதுன்றதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி தர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப கூட அதையும் சரியா செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மூணாவது விஷயம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை, ஆனா என்னோட பேரண்ட்ஸ் வேணாம்னு சொல்றாங்க. அவங்களை எப்படியாவது சமாதான பத்தி கண்டிப்பா படிப்பேன். இதுதான் என்ன பத்தி தெரியாத 3 விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரே என்ன சொல்றாருன்னா எனக்கு கண்ணாடி போடுறவங்கள ரொம்ப பிடிக்கும், அதுலயும் இந்த புட்டி கண்ணாடி போடுறவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அவரை முறைச்ச மாதிரி பாக்குறாங்க. இல்லங்க, உண்மையா தான் சொல்றேன், நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷே அந்த மாதிரி கண்ணாடி போட்டவங்க தான். என்ன அது பொண்ணு கிடையாது, எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்னு சொல்றாரு. சரி, என்ன இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஒரு கிளப்ல குடிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாங்க, எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு, அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா கேக்குறாங்க. ஏங்க கோவப்படுறீங்க, முதல்ல முழுசா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஈரின் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஈரினுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதனால 2 பேருக்குமே ஈரின் விஷ் பண்றாங்க. அவங்க தான் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல ஈரின் நிறைய குடிச்சிருப்பாங்க. அந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஹீரோவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த இடத்துக்கு ஹீரோவையும் வர வச்சிருப்பாரு. ஈரின் அந்த பையன் கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா என்னைக்குமே இவளோட கையை விடக்கூடாது, அதே மாதிரி இவன் முகத்துல சிரிப்பு என்னைக்குமே போக கூடாது, அந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. இப்ப கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏறுறதுக்காக வராங்க. அவர் இவங்க கூட வர மாட்டாரு. இவங்க 2 பேரும் மட்டும் ஹீரோவோட கார்ல போக சொல்றாரு. இவரை நம்பி அனுப்புறீங்களே, பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கேட்பாங்க. ஒன்னும் இல்ல, இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கூட இவங்க கிளம்புவாங்க. ஹீரோவை இவங்களை பார்த்துக்கிட்டே வந்திருப்பாரு. அது உங்களோட கார் தானா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் மேட்ரிமோனில உங்களோட ப்ரொஃபைல பார்த்தேன், உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வேணும்ட்டே ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க, ஃபேக்கா தான் நான் சில விஷயங்களை ஃபில் பண்ண அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஹீரோயினை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இப்ப கண்ணாடியை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிடிக்காம தான் வந்தாங்க, இருந்தாலும் இப்ப ஹீரோவை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க பீச்சுக்கு தான் வராங்க. உங்க பயோடேட்டால இருக்க எல்லாமே ஃபேக்னா உண்மையான விஷயம் எது, அது என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் அதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஐஸ்கிரீம் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஈரின் மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறாங்க. ஹீரோ வேணாம்னு சொல்லிடுறாரு. ஈரின் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நிறைய கையில எல்லாம் சிந்த ஆரம்பிக்குது. ஹீரோவும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து தராரு. மேற்கொண்டு சாப்பிடுறாங்க, நிறைய கையில ஆகுது. திரும்பி டிஷ்யூ பேப்பர் எடுத்து தராரு. இப்பதான் திரும்பி பாக்குறாங்க, டிஷ்யூ பாக்ஸையே ஹீரோ வெளியே எடுத்து வச்சிருக்காரு. நம்மள பத்தி இவன் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்றத ஈரினும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஈரின் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏமாத்துனது எல்லாம் ஓகே, ஆனா என்னோட அம்மாவை ஏமாத்த முடியாது, அவங்க ஜாதகத்தெல்லாம் நல்லா செக் பண்ணுவாங்க, அப்போ மாட்டிப்பீங்களே அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க அம்மாவை சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்றாரு. சரி, என்கிட்ட 3 விஷயத்தை கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க 3 விஷயத்தை சொல்லுங்க, அதுல நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவா என்ன பண்றாருன்னா உன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியா பார்த்துப்பேன், உன் கண்ணுல கண்ணீர் வராம பார்த்துப்பேன், உன் கையை என்னைக்குமே விட மாட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஈரின் சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் சொல்றாரு. இப்ப ஈரினுக்கு ரொம்ப பிடிச்ச
பிடிச்சிருது. ஈரினும் கை கொடுக்குறாங்க, திரும்பி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இதோட இந்த கதையும் முடியுது. செகண்ட் கதையோட ஹீரோயின் பேரு சரோஜா அப்படின்றது. இவங்க விசா ஆபீஸ்க்கு வராங்க. அப்ப கரெக்டா இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஹஸ்பண்ட் என்ன பேசுறாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. உனக்கு எத்தனை வாட்டி தான் நான் புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்களோட இடத்துக்கு வந்து உட்கார்றாங்க. அவங்களுக்கான டோக்கனை பாக்குறாங்க. நம்பர் வரதுக்கு இன்னும் லேட் ஆகும் போல. இவங்க திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரியவர் உட்கார்ந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த பெரியவரோட பேரு பாஸ்கர் அப்படின்றது. அவரும் ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து ஃபில் பண்ண பாக்குறாரு. அப்ப யாரா கூடமா பொருள் எல்லாம் கீழே போட்டுறாரு. இத பாக்குற இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் கீழே போட்ட பொருள் எல்லாம் எடுத்து தராங்க. ஈரின் தெரிஞ்ச மாதிரியே பாஸ்கர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாஸ்கருக்கு இவங்க யாருனே தெரிய மாட்டேங்குது. என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமாமா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கா. அவளை பார்க்கிறதுக்காக வரும்போது நிறைய வாட்டி உங்களை பார்த்திருக்கேன். அப்படிதான் உங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேரெல்லாம் சொல்லி அவர்கிட்ட அறிமுகமாயிடுறாங்க. உங்களுக்கு ஃபார்மை ஃபில் பண்ண நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா எதுக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இல்ல அங்கிள் எனக்கு நிறைய டைம் இருக்கு, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே தள்ளி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. எந்த இடத்துக்கு போக போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் இடத்தோட பேரை சொல்லிடுறாரு. அந்த இடம் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. என்னோட ஒய்ஃப்க்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அங்கிள் உங்க ஒய்ஃப் பேரும் சரோஜா தானா? அப்ப எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பேரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாமா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பேர்னு சொல்றாரு. சரி உங்க டோக்கனை காட்டுங்க அப்படின்னு பாக்குறாங்க. அவரோட டோக்கன் வரதுக்கும் ரொம்ப லேட் ஆகும் போல. ரெண்டு பேரும் சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சாப்பிடுற இடத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஈரனோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அட்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் பாஸ்கரும் கவனிக்கிறாரு. என்ன பிரச்சனைமா பேச வேண்டியதுன்னு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அங்கிள் என்னோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்றாரு. ஸ்கூல் கேங்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாம் தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம். இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணல இருந்து தான் என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. என்னதான் அவரோட பிரச்சனைன்றது எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற என்னமா உன்னை மிஸ் பண்ண போறாரு, அதை தான் அப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரோஜாவும் அடிக்கடி என்கிட்ட இப்படிதான் கோவப்பட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி இவரும் சில எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஈரின் வழக்கம் போல காஃபி போடுறதுக்காக வராங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தா ஹஸ்பண்ட் காஃபி போட்டுட்டு இருக்காரு. என்ன புதுசா நீ காஃபி போடுற அப்படின்னு கேக்குறாங்க. நீ இல்லாத ஒரு வாரம் நான் தானே பொண்ணும், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. எக்ஸாக்ட்டா நீங்க சொன்ன மாதிரியே தான் என்னோட ஹஸ்பண்டும் பண்ணாரு அங்கிள் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. என்னோட சரோஜாவால என்கிட்ட ரொம்ப நேரம்லாம் கோவப்பட முடியாது. எப்பவுமே காலையில நியூஸ் பேப்பர் நான் படிச்சேன்னா அதுல இருக்க நியூஸை பத்தி எல்லாம் சரோஜா கிட்ட சொல்லிடுவேன். ஆனா பேசாத நாட்கள்ல நான் பாட்டுக்கு நியூஸை மட்டும் படிச்சிட்டு இருப்பேன். சரோஜாவே பக்கத்துல வந்து இன்னைக்கு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்பா. அப்படிதான் நாங்க ரெண்டு பேர் பேசிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துலயும் இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃப் கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருந்தார்ல, அதனால ஈரின் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட சரியாவே பேச மாட்டாங்க. அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டிவி சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த சீரிஸோட பேரை சொல்லி அதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறாரு. அதுதான் உனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல உனக்கு பிடிக்கும்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக வராங்க. இவங்களுக்காக பீட்சா ஆர்டர் பண்ணிருப்பாரு. பீட்சாவை எடுத்துட்டு வந்து தராரு. அவங்க பீட்சா சாப்பிட்டுக்கிட்டே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் இவங்களுக்கு தராரு. இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சுக்கிட்டே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்டும் உங்களோட சரோஜாவும் எக்ஸாக்ட்டா சேமா தான் இருக்காங்க. நீங்களும் நானும் சேமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எனக்கு சில விஷயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனா சரோஜாக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சலூன் கிட்ட வந்துடுறாங்க. இவர என்ன சொல்றாருன்னா ஹேர் கட்லாம் பண்ணா உனக்கு நல்லா இருக்காது, பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நான் பண்ணதான் போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா சொல்றாங்க. இப்ப காரை விட்டு இறங்கிடுறாங்க. இவரும் சோகமா கிளம்பிடுவாரு. இவர் வீட்டுல ரொம்ப சோகமா இருக்காரு. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து முடிய பாருன்னு சொல்றாங்க. இவர் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாரு அப்படின்ற மாதிரி இவங்களே காட்டுறாங்க. அப்பதான் இவங்க முடிய வெட்டலன்றது இவருக்கு தெரியுது. இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எதுக்காக வெட்டல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வெட்டுனா ஒரு வாரம் தொங்கப்பட்டிருக்க உன்னோட மூஞ்ச யார் பாக்குறது, அதனால தான் வெட்டல அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. எக்ஸாக்ட்டா உங்களுக்கும் எனக்கும் மேட்ச் ஆகுது அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் ஆன்ட்டி கூடயே கிளம்பி போயிருக்கலாம்ல அங்கிள், எதுக்காக இப்போ போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்ட்டி உயிரோட இருக்கிறதா இவங்க நினைச்சிருப்பாங்க. இவர என்ன சொல்றாருன்னா அவ இறந்து போயிட்டாமான்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவ கடைசியா இந்த ஊருக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதுக்கான டிக்கெட் எல்லாம் கூட ரெடி பண்ணிட்டோம். ஆனா கடைசி நேரத்துல நான் ஒரு வேலையினால லாக் ஆயிட்டேன், என்னால வர முடியல. அதுக்காக அவளும் போகாம இருந்தா. அதுக்கப்புறம் தான் அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவளோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நானே அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் சின்ன சின்ன சண்டை போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா என்னைக்குமே பெரிய சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஈரினும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்பயும் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. பாஸ்கர் சொன்ன கதையினால இவங்களுக்கு லைட்டா கண்ணீர் வந்துரும். அந்த கண்ணீர் எல்லாம் தொடச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அட்டெண்ட் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரியும் முடியுது. மூணாவது கதையில லக்ஷ்மி அப்படின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. உங்க பையன் கூப்பிட வருவானா அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேக்குறாங்க. இல்ல நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன ஆட்டோல தானே போனோம், நானே கார்ல கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க
கார்ல கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும் போது லட்சுமியோட பையன் ஒரு இடத்துல பைக்ல நின்னுட்டு இருக்கான். அங்க நின்னுட்டு இருக்கிறது உங்க பையன் தானே அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இப்பதான் லட்சுமி அந்த இடத்துல பாக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் நின்னுட்டு இருக்க இடத்துல ஒரு பொண்ணு வராங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டச் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற லட்சுமி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவங்க ரெண்டு பேர் கிளம்ப ஆரம்பிச்சோன்னா ஃபாலோ பண்ணவா அப்படின்னு ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. ஃபாலோ பண்ணுங்கன்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பைக்ல போற அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்க அழகா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் சொல்றாங்க. ஆனா அம்மா எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா தான் போயிட்டு இருக்காங்க. டாக்ஸ் எல்லாம் பாத்துக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் பையன் அந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டு போயிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா காரை விட்டு இறங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாவும் வேகமா அந்த பில்டிங் குள்ள நுழையிறாங்க. அங்க இருக்க பொண்ணு என்ன மேடம் யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க. அங்க உட்கார்ந்து இருக்க ஈரினிய பாத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வாலண்டியரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ஆமா வாலண்டியர் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. வாங்க ஆன்ட்டி நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்ப லட்சுமியும் ஈரின் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னமா இங்க வேலை செய்தியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஆன்ட்டி நானும் வாலண்டியர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு ஒரு 22 வயசு இருக்குமாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல ஆன்ட்டி எனக்கு வயசு 28 அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டே வரும்போது வேற ஒரு நபர் வராரு. அந்த நாய் மட்டும் சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. ஆன்ட்டி உங்களால பாத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. நான் பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி லட்சுமியும் சொல்றாங்க. நீ வரும்போது ஒரு பையன் கூட பைக்ல வந்து இறங்கினல்லமா அது உன்னோட தம்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரின் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. மேற்கொண்டு எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப இவங்களும் அந்த நாயை பாத்துக்கிறதுக்கு போயிடுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 வருஷமா இந்த இடத்துல வாலண்டியர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இங்க இருக்க எல்லாருக்குமே அவங்க தான் சீனியர் மாதிரி. அவங்க கிட்ட தான் எல்லா டவுட்டுமே கேட்பாங்க. இப்ப இவங்களோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எப்படியோ அவங்க சாப்பிட வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லட்சுமி இருக்க ரூமை காட்டுறாங்க. அந்த நாயை தூங்கவே வச்சிடுறாங்க. இப்ப ஈரினும் பொறுமையா கதவை திறந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி ஆன்ட்டி மாத்திரை எடுக்க வச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் பையனுக்கு யூஸ் பண்ண டெக்னிக் தான் யூஸ் பண்ண சாப்பாடு கூட கலந்து குத்துட்டேன். அதனால தான் இது நிம்மதியா தூங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாரி ஆன்ட்டி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் தப்பாலாம் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் எனக்கு தம்பி மாதிரி ஆன்ட்டி தெரியறான் அப்படின்னு கேக்குறாங்க. வயசுல கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சான் அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆன்ட்டி வயசுல என்னை விட 2 வயசு சின்ன பையன் தான். ஆனா என்னோட தம்பிலாம் கிடையாது என்னோட லவ்வர்னு சொல்றாங்க. எப்படி ஆன்ட்டி வீட்டுக்கு போக போறீங்க நான் வேணா டாக்ஸி புடிச்சு கூட்டு போவா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா என்னோட பையன் ஓலால எப்படி புக் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கான். நான் புக் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஆன்ட்டி புக் பண்ணிருங்க ஆனா உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் உட்காந்து பேசுறாங்க ஆனா புக்கே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப பையன் கிட்ட இருந்து கால் வருது. அதனால லட்சுமியும் வேகமா வெளியே வந்துடுறாங்க. எங்கம்மா இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. இன்னைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நீ வெளியே வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி அவரும் கேட்டுக்கிறாரு. லட்சுமியும் திரும்பி ஈரினுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆட்டோலாம் வரதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் ஈரினுக்கு போன் கால் வருது. பேசுறது ஹீரோ தான். ஹீரோவா என்ன சொல்றாருன்னா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கவா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல வேணான்னு சொல்றாங்க. எதுக்காக நானே வரேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல என் கூட வேற ஒரு லேடியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓகே அப்ப என்னோட ஃப்ரெண்ட் காரை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரினும் ஓகேன்னு சொல்லி போனை வச்சிடுறாங்க. ஆன்ட்டி என்னோட பாய் ஃப்ரெண்டே நம்ம ரெண்டு பேரை பிக்கப் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கான். நீங்களும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. எதுவுமே சாப்பிடறதுக்கு இல்ல. முட்டை மட்டும் தான் ஆன்ட்டி இருக்கு. நான் ஸ்விக்கில வேணா ஆர்டர் பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாமா இங்கே கிச்சன் செட்டப் இருக்குல்ல நானே காய்கறி வச்சு ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஆன்ட்டி நான் நறுக்கி தரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் உன்னோட வேலைக்கும் சம்பந்தமே இல்லையம்மா அப்புறம் எப்படி நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டோட வேலையை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. நீ சொல்லாம எப்படிமா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றது எனக்கு தெரியும் நீதாமா சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ சொல்லிட்டேனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்டோட நாயை விடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்காக தான் இங்க இருந்து ஒரு நாய் எடுத்துட்டு போய் அவனோட வீட்டுல வளர்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. போன மாசத்துல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் லீவ் எடுத்து என் கூடயே தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதை கேட்கிற அம்மாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அம்மா கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக போறேன்னு சொல்லியிருப்பாரு. போய் தான் சொல்லியிருக்கானு நினைக்கிறாங்க. ஈரின் காய்கறியில எடுத்துட்டு வரும்போது அவங்களோட கையில ஒரு மோதிரம் மாதிரி இருக்கு. ஆனா அது பிளாஸ்டிக் மோதிரம் மாதிரி இருக்கு. என்னமா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. அவன் தான் போட்டு விட்டான். இதை போட்டு விட்டு தான் என்ன ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. போன மாசம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அப்ப நடக்கிறத தான் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் இவங்களுக்காக டோஸ்ட் அதுக்கப்புறம் ஆம்லெட் எடுத்துட்டு வராரு. ஆம்லெட் கூட நல்லா வந்துருச்சு ஆனா டோஸ்ட் லைட்டா கருகிருச்சு மன்னிச்சுக்கோன்னு சொல்றாரு. எனக்கும் ஒரு வாரம்ன்றதுனால இந்த டேஸ்ட் நல்லா பழகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமாவது உன்னோட வேலைக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. அவங்க எதுவுமே பேசாம கொஞ்சம் தள்ளி போறாங்க. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. நான் டைவர்ஸ் ஆனவன்றது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. அதை பத்தி தான் சொல்லிட்டல எனக்கு தெரியும் அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சோஃபால உட்காந்துறாங்க. இவரும் பொறுமையா பக்கத்துல வராரு. என்னாச்சு சொல்லு
தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. இவங்களுக்கு 24 வயசு இருக்கும் போதே வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ள ஃபாரின்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. இவங்களையும் ஃபாரினுக்கு கூட்டு போயிடுவாரு. இவங்க கிட்ட சரியாவே பேச மாட்டாரு. ஏன் எதுக்குன்றதுலாம் இவங்களுக்கு சுத்தமா தெரியாது. இவங்க எப்ப பாரு வீட்டுல தனியா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பல நாள் நைட்டு வரவே மாட்டாரு. அந்த 2 வருஷம் இவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிசிக்கல் டார்ச்சர் கொடுத்தா கூட இதுதான் காரணம்னு சொல்லிடலாம். ஆனா அவர் எனக்கு மென்டல் டார்ச்சர் தான் கொடுத்தாரு. 2 வருஷம் அவரை விட்டு வெளியே வரதுக்கு எனக்கு ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவரும் சமாதானப்படுத்துறாரு. நான் சின்ன பையனா இருக்கும் போதே என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பத்துல இருந்து என்னோட அம்மா தான் தனியால என்ன இவ்வளவு நாள் பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் என்னோட அம்மாவோட சின்ன வயசு போட்டோ அப்படின்ற மாதிரி காட்டாரு. நான் பார்த்த ஸ்ட்ராங்கஸ்ட் லேடி என்னோட அம்மா தான். அதுக்கப்புறம் நீ தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேகமா ரிங் மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு டானிக் பாட்டில்ல ஒரு ரிங் மாதிரி கிடைக்குது. இவர் என்ன பண்றாருன்னா அந்த ரிங் எடுத்துட்டு வந்து இவங்களோட கையில போட்டு விடுறாரு. நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்களும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இத சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் எமோஷனல் ஆகி லைட்டா அழவே ஆரம்பிச்சிருவாங்க. எதனால உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட தான் சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஜன்னல் வழியா ஹீரோ வந்ததை இவங்க கவனிக்கிறாங்க. ஆன்ட்டி அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரமா நீ போ அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும் வெளியே வராங்க. அந்த நாயும் ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துருது. ஹீரோவும் அவங்க நாய் கூட விளையாடுறத கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப லட்சுமி வர ஆரம்பிச்சோன்னா இந்த நாயும் வேகமா லட்சுமியை நோக்கி போக ஆரம்பிக்குது. இப்பதான் அம்மா அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. இப்ப அம்மாவும் இவங்க 2 பேரை மாத்தி மாத்தி பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு நடக்கிற எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோவும் பக்கத்துல வராரு. இல்லம்மா இந்த நாயை விட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாதடா, எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு சொல்லிட்டா எனக்கு எல்லாமே தெரியும். என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு பயப்படுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதே மாதிரி ஹீரோயினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, சீக்கிரமா உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. வேகமா அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி ஜாலியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த கதையும் முடியுது. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த காருக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்துடுறாங்க. இன்னொன்னு பொண்ணு வெளியே வரலாம் அப்படின்னு வெளியே வர பாக்குறாங்க. நீ எல்லாம் எதுக்கு வெளியே வர, உள்ள உட்காரு அப்படின்ற மாதிரி இன்னொன்னு பொண்ணு அவங்கள வேகமா உள்ள தள்ளிடுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஆக்ட்ரஸா இருப்பாங்க. வெளியே யாரும் பார்க்க கூடாதுன்னு இப்படி பண்றாங்க. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்டைலிஸ்டா இருப்பாங்க. இந்த ஆக்ட்ரஸ் குளிரால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப ஸ்டைலிஸ்டா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஜர்க்கினை கழட்டி இவங்க கிட்ட தராங்க. இவங்களும் மாட்டிக்கிறாங்க. எனக்கு ஒரு டாக்ஸி புடி, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்ஸில எல்லாம் போறது ரிஸ்க், நான் யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லிஃப்ட் கேட்கறதுக்காக இவங்க மட்டும் வெளியே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கார் வருது. அந்த காரை நிறுத்துறாங்க. அந்த கார்ல ஒரு வயசானவர் தான் இருக்காரு. அந்த வயசானவர் இவங்களே குறுகுறுன்னு பாக்குறாரு. நம்மளே இப்படி குறுகுறுன்னு பாக்குறவன நம்பிலாம் இந்த ஆக்ட்ரஸ் அனுப்ப முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒண்ணே இல்ல அங்கிள், நீங்க கிளம்புங்க அப்படின்னு போக சொல்றாங்க. அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களும் அடுத்து ஏதாவது வண்டி வருதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மி வண்டி தான் வருது. இப்போ ஒரு வண்டி வருது. அந்த வண்டியை நிக்க வச்சிடுறாங்க. என்ன மேடம் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு கேக்குறாரு. சார் நீங்க ரொம்ப லக்கி, ஏன்னா நீங்க இவங்களை கூட்டு போக போறீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை பார்த்தா இவருக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவங்கள கூட்டு போறதுக்கு நான் எதுக்கு லக்கியா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இவங்கள வேகமா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இவருக்கு நீங்க யாருனே தெரியல, இவர் கூட நீங்க போறதுதான் சேஃப் அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோயினை கார்ல ஏத்திடுறாங்க. இப்ப இவர்கிட்ட இந்த இடத்துல விட்டுருங்கன்னு சொல்றாங்க. மேடம் என் வீடு வேற பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல சார் விட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவரோட காரை வேகமா போட்டோ எடுக்கிறாங்க. ஒரு சேஃப்டிக்காக தான் எடுக்கிறாங்க. சாரி இவ எப்பவுமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், சேஃப்டிக்காக தானே பண்றாங்கன்னு சொல்றாரு. கார்ல வந்துட்டு இருக்கும் போது என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இவரும் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நீங்க என்ன ஸ்டைலிஸ்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா அவங்களோட பனியன்ல ஸ்டைலிஸ்ட்னு போட்டிருக்கு. ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நீங்க இந்த ஊரை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்கும்போது இல்லங்க நான் டெல்லியை சேர்ந்தவன், இப்ப கொஞ்ச நாளா தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க போயிட்டு இருக்கும் போது சடனா ஒருத்தர் குறுக்க வராரு. ஹீரோவா சடன் பிரேக் போடுறாரு. இவரோட தலை அடிப்படாத மாதிரி ஹீரோயின் தான் கையை வச்சு தடுத்திருப்பாங்க. ஹீரோவா சாரி கேக்குறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. ஹீரோயின் குளிரால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, வேணா அங்க போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வராரு. ஆனா சடனா நிறுத்திடுறாரு. என்னமோ சொல்ல வந்துட்டு நிறுத்திட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க நீங்க பொண்ணுன்றத சடனா யோசிக்காம என்னென்னமோ சொல்லிட்டேன்னு சொல்றாரு. இப்பதான் என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்லிடுறாரு. இதை கேட்கிற இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்க வீட்டுக்கே போங்கன்னு சொல்றாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி வீட்டுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப 2 பேருமே ஹீரோவோட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஹீரோனும் அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இதுதான் என்னோட தங்கச்சி, இதுதான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தந்துருவாரு. இவங்களும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுறாங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க ஃபேமிலி எல்லாம் டெல்லியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன எங்க பாத்துருக்க போறீங்க, அதெல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் பேசிக்கிட்டே உங்களுக்கு சமையல் செய்யற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. யாரையாவது லவ் பண்றீங்களா, கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல, ஃப்ரெண்டே இந்த இடத்துல இல்ல, நான் இப்பதானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இன்னும் யார்கிட்டயும் சரியா பழக முடியல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வேலையிலேயே 16 மணி நேரம் போயிருது அப்படின்னு சொல்றாரு. விட்டா டாக்டர்ஸ்க்கு எல்லாம் லவ் பண்றது கூட டைம் இல்லன்னு சொல்லுவீங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு
இருக்காங்க. என்ன புக்லாம் விரும்பி படிப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சரோட வீட்டுக்கு வந்து அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, நான் வேணா புக்க படிப்பேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஒவ்வொரு புக்கா எடுக்கும் போது ஒரு டைரி எடுத்துறாங்க. ஐயோ சாரிங்க, இது டைரி போல, நான் தெரியாம ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு என்னோட டைரி கிடையாது, என்னோட அப்பாவோட டைரி தான், பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்பா இறந்து போயிட்டாருன்ற விஷயத்தையும் சொல்றாரு. இவங்களும் சாரி கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சொல்றாரு. எழுதின எதையாவது படிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அப்பா எழுதின சில விஷயங்களை படிச்சு காட்டுறாரு. அவரோட ஒய்ஃபை பத்தி தான் அவர் எழுதியிருக்காரு. 55 வயசுல கூட உங்க அப்பா உங்க அம்மாவை எவ்வளவு லவ் பண்ணிருக்காருல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. டைரியை கொடுக்குறீங்களா, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க வேற சில விஷயங்கள்லாம் படிக்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்னா சொல்லி ஹீரோ கிட்ட சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவர் வீட்ல இருக்க ஆல்பத்தெல்லாம் காட்டுறாரு. அதை பார்த்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கார்ட் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. யாருக்காக வெயிட் பண்றாங்கன்னா ஈரினோட டிரைவர் வரதா சொல்லியிருப்பாரு, அவருக்காக தான் வெயிட் பண்றாங்க. இப்ப ஈரினும் பால்கனிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பால்கனிக்கு வந்துடுறாங்க. இப்ப பால்கனில எட்டி பாக்குறாங்க. ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால லைட்டா பயந்து கொஞ்சம் பின்னாடி வந்துடுறாங்க. இப்பதான் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் தள்ளி கூப்பிடுறாங்க. என்னங்க ஹைட்னா பயமா அப்படின்னு கேக்குறாரு. ஹைட்ட பார்த்து பயப்படுறவங்களுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த டேர்ம் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க ட்ரீட்மெண்ட்டை என்கிட்ட ஆரம்பிச்சிடாதீங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சும்மா தான் நிக்க வேணாம்னு சொன்னேன் அப்படின்றாங்க. நீங்க எப்படி தான் டைம் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. தோ அந்த கப்பிள்ஸ பார்த்து தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் எதிர காட்டுறாரு. இவங்களும் எதிர பாக்குறாங்க. அந்த இடத்துல மிட் ஏஜ்ல இருக்க ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே கரெக்டா இந்த டைம் ஆனா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. ரொம்பலாம் பேசிக்க மாட்டாங்க. இவர் போன் யூஸ் பண்ணுவாரு, அவங்க பேப்பர் படிப்பாங்க. இருந்தாலும் ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசிக்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேக்குற ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு போன் வருது. இவங்களும் அட்டெண்ட் பண்றதுக்காக தள்ளி வராங்க. அட்டெண்ட் பண்ணி பேசும்போது டிரைவர் வந்துட்டேன் அப்படின்ற தகவலை சொல்றாரு. இப்ப ஹீரோவும் என்ன விஷயம் கேக்குறாரு. டிரைவர் வந்துட்டாராம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே கீழே நடந்து வராங்க. இவங்க ஆக்ட்ரஸா இருக்கிறதுனால யார்கிட்டயுமே சகஜமா பேச முடியாது. இன்னைக்கு தான் சகஜமா பேசியிருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்கும் போது இவங்களோட பேனர் இருக்கிறத பாக்குறாங்க. ஹீரோ அந்த சைடு திரும்ப விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா திருப்பிடுறாங்க. உங்க ட்ரெஸ்ஸஸ் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் எனக்கும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே வேகமா அக் பண்ணிக்கிறாங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துல கார் வந்து நிக்குது. இவங்களும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளம்பி போறதை இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துல பேனரை பாக்குறாரு. அந்த பேனர்ல இவங்களோட படம் தான் இருக்கு. இப்ப அங்க இருக்கிற வாட்ச்மேனை வேகமா பக்கத்துல கூப்பிடுறாரு. அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. இவரும் பார்த்துட்டு அவங்க பெரிய ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அந்த பொண்ணு எல்லாம் எதுக்காக அப்படி சொன்னா அப்படின்றது ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயின் கிட்ட இருந்து தேங்க் யூ அப்படின்னு மெசேஜ் வருது. இவரும் பதிலுக்கு ரிப்ளை பண்ணும்போது அவங்களோட உண்மையான பேரை போட்டு ரிப்ளை பண்றாரு. இப்ப சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாரு. இதோட இந்த ஸ்டோரியும் முடியுது. இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஒய்ஃபுக்கு இந்த இடத்துல வந்ததுல பெருசா விருப்பம் இல்ல போல. மாசத்துக்கு ஒரு தடவை ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துருவாரு போல. இவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. இந்த அட்மாஸ்பியரே இவங்களுக்கு பிடிக்கல. இப்ப சர்வரும் என்ன வேணும்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க, எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க போல. இவரும் அவங்க கிட்ட பேசுறதுக்காக தள்ளி வந்துடுறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸோ ஒய்ஃப் கிட்ட அறிமுகப்படுத்துன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா பேசி அவங்களை அனுப்ப பாக்குறாரு. இப்ப இவர் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போதே இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு. இவங்களுக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாரு. அப்புறம் என்ன அறிமுகப்படுத்த வேண்டியதானே, எதுக்காக அறிமுகப்படுத்தல, என்ன ஒய்ஃப்னு சொல்லி அறிமுகப்படுத்த உங்களுக்கு ஏதாவது அன்ஈசியா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக அறிமுகப்படுத்தல அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. இவரும் சமாதானம் பத்திட்டு இருக்காரு. இப்பதான் ஆர்டர் அந்த இடத்துக்கு வந்துருது. இதுக்கப்புறமா என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்ப போறாங்க. நான் சொல்றத கேளு இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல என்னால முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தே ஒரு பீச் இருக்கும் போல, அந்த பீச்சுக்கு தான் வராங்க. அங்க இருக்க சேர்ல உட்காந்து இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அவங்கள பார்த்து கேக்குறாங்க. என்னோட பேரு கிரண் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஓஹோ அந்த கிரண் நீதானா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோவோட எக்ஸா தான் கிரண் இருப்பாங்க. என் எக்ஸ் பேரு கிரண் மட்டும் தான் சொல்லியிருக்கான், மத்தபடி எதுவும் சொன்னது கிடையாது. நீங்க ரெண்டு பேர் எதனால பிரிஞ்சீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை இன்னைக்கு வரைக்கும் அவன் மன்னிக்காம இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவன் சரியா பேச மாட்டானே, எப்ப பாரு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானே, அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. கிரண் என்ன சொல்றாங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டோ என்னோட ஃப்ரெண்டோ ஒண்ணுதான், அந்த ஃப்ரெண்டு கூட பேசும்போது என்னோட ஞாபகம் வரும்ல, அதுக்காக தான் அவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி போரிங்கான ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்ப பாரு கூட்டு வந்துடுறான், வித்தியாசமான சில டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்றான், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நானும் அவனும் சேர்ந்து அடிக்கடி இந்த இடத்துக்கு தான் வருவோம், அதனால தான் கூட்டு வரான் போல அப்படின்ற மாதிரி கிரணும் சொல்றாங்க. பீச் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கிரணும் பீச்சை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு. எங்க இருக்கன்னு தான் கேக்குறாரு. இவங்க எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. இப்ப கிரண்
கிரணுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. நீங்க லவ் பண்ணும்போது கூட அஜய் இப்படி போரிங் டைப் தானா அப்படின்ற மாதிரி ஈரனும் கேக்குறாங்க. அப்பெல்லாம் இல்ல, செம்ம ஜாலியா அவன் விளையாடுவான், சில சமயம் எங்களுக்குள்ளேயே சண்டை வரும், அப்படி சண்டை வரும்போதெல்லாம் நான் பயங்கரமா அவன் கிட்ட கோவப்படுவேன், ஆனா அவன் என்ன சமாதானப்படுத்துவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நந்ததை காட்டுறாங்க. இவங்க சண்டை போட்டு வெளியே வந்தா இவரும் சமாதான பத்தி கட்டி பிடிப்பாரு. அப்படி கட்டி பிடிக்கும் போது இருக்கிற எல்லா கோவமும் பறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி கிரணும் சொல்றாங்க. சரி, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கிரண் கேக்குறாங்க. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, பல வாட்டி நடந்திருக்கு. என்னோட அம்மா ஸ்கூல்ல இருந்து ரிட்டையர் ஆவறதுக்காக நான் ஒரு ஸ்பீச்சை பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஸ்பீச்சுக்காக ரெடி பண்ணி வச்சிருவாங்க. சொதப்புனா அம்மா பயங்கரமா கோவப்படுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அம்மாவும் ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. பக்காவா ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவும் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஈரனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் மறந்துட்டா பிரச்சனைன்னு யோசிக்கிறாங்க. அதனால தம்பி கிட்ட இந்த விஷயத்தை தள்ளி விடலாம், நீ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுக்கா, எனக்கு பயம் தம்பி சொல்லிடுறாரு. இப்ப இவங்க பதட்டப்படுறத பார்த்து ஈரவும் ஒரு ஐடியா கொடுக்கறாரு. உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, கொஞ்சோண்டு மட்டும் ட்ரிங்க் பண்ணு, உனக்கு ஓரளவுக்கு தைரியம் கிடைக்கும்னு சொல்றாரு. இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நல்ல ஐடியா வேற எதுவும் கிடைக்கலையா, இப்படிதான் ஐடியா குடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ல நல்லபடியா பேசி முடிச்சிருவாங்க. இதெல்லாம் கிரண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஐடியாவை மட்டும் பண்ணியிருந்தனா கண்டிப்பா சொதப்பி இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இல்ல, எனக்கு என்னமோ சரியான ஐடியா மாதிரி தான் தெரியுது, உனக்கு குடிச்சா தைரியம் வரும்ன்றதுக்காக அந்த ஐடியாவை சொல்லியிருக்கான், இதுல ஒன்னும் தப்பு இல்லையேன்னு சொல்றாங்க. நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்படுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் கூட சில சமயம் அவன் கொடுக்குற ஐடியாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட கோவம் எல்லாம் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் கேங்கா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல கிரனோட அப்பாவும் இருக்காரு. எதுக்காக ப்ராஜெக்ட்டுக்காக இவ தான் போணுமா, இவ ஃபாரினுக்கு போய் அந்த ப்ராஜெக்ட் எப்படி தனியா ஹேண்டில் பண்ணுவா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேவையில்லாம கெட்ட பேர் வந்தாலும் இவளுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க, எங்க டீம்லயே இவ தான் ரொம்ப டேலண்ட், மும்பை ப்ராஜெக்ட தனியால தான் பண்ணா, அதனால தான் இவளுக்கு நல்ல பேர் கிடைச்சது, இப்ப இந்த ப்ராஜெக்டையும் பண்ணா இவளோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்பா எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியாயிடுறாரு. இப்ப அங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பா கோவப்பட்டுட்டாரு போல அப்படின்ற மாதிரி கிரணும் இவர்கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்பா பக்கத்துல இருக்க பீச்சுக்கு வந்து நின்னுட்டு இருக்காரு. இப்ப கிரணும் சமாதானப்படுத்துறதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. அவன் பேசினதை பெருசா எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லம்மா, அவன் கரெக்டா தான் சொன்னான், உன்னோட டேலண்ட நான் கூட கம்மியா தான் எடை போட்டுட்டேன், அவன் தான் கரெக்டா எடை போட்டிருக்கான், என் பொண்ணு இதெல்லாம் பண்ணிருக்கான் நான் பெருமையா சொல்றதை விட மத்தவங்க உங்க பொண்ணு இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் தான் உனக்கு கரெக்டானவன், இவனை மட்டும் விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டாரு. கிரணும் அப்பா தோல் மேல சாஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்டு முடிக்கிற ஈரனும் என்ன கேக்குறாங்கன்னா, ஒருவேளை நீ அவனை சீட் பண்ணிட்டியா, வேற யார் கூடயாவது ஒண்ணா இருந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தண்ணியில விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சங்கு மாதிரி கிடைக்குது. இந்த சங்க வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கிரணும் என்ன பண்றாங்கன்னா ஈரன் கையில தராங்க. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஈரனும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாதி தூரத்திலே நிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேர் எதுக்கு பிரிஞ்சீங்க அப்படின்ற காரணம் எனக்கு தெரியலன்னா தலையே வெடிச்சிரும், காரணத்தை தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க மந்த்லி ஒன்ஸ் இந்த ஹோட்டலுக்கு வருவோம், அந்த மாதிரி தான் அன்னைக்கும் வந்தோம், அன்னைக்கு சின்னதா ஒரு பிரச்சனை, நானும் கோவப்பட்டு வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன், கொஞ்சம் அதிகமா குடிச்சிருந்ததுனால எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருக்க அவங்களோட கல்லறையை காட்டுறாங்க. ஈரனும் அந்த கல்லறையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உன் பேர்ல கல்லறை இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப பொறுமையா திரும்பி பார்க்கும் போது இவங்க கண் முன்னாடியே அங்க இருக்கிற கிரண் மறைஞ்சு போயிடுறாங்க. இத பாக்குற இவங்களும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் ஈர இவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு பக்கத்துல வந்துடுறாரு. சாரின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா அவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டே கிரண் மறைஞ்சாங்கல்ல, அந்த இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிரண் இவரை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்களும் வேகமா கட்டி பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சண்டையே போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதோட இந்த ஷார்ட் பிலிமும் முடியுது. இந்த ரெண்டு ஸ்டோரியும் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.